Super 6 series day 2 கான வீடியோ தான் அது. So first question பாருங்க. Sum of the twice the age of Surya and his father's age is 79 சொல்லிருக்காங்க. So ஒரு ஏஜஸ் கொஸ்டினை ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ரேஷியோ பெஸ்ட் நீங்க சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி எப்படி சால்வ் பார்க்கலாம். ஓகே, அப்பப்போ விடாலும் ரேஷியோ உள்ள கொண்டு வரலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. sum of the twice the age of Surya and his father's age is 79 சொல்லிட்டாங்க. So 2s வருமா சூர்யாஸ் ஏஜ், xy ன்னு எடுக்காங்க. ஓகே, சூர்யா வந்து x, ஃபாதர் வந்து y அப்படி எடுத்து சால்வ் பண்ணா இங்க யாருக்கு x எடுத்தோம் யாருக்கு y எடுத்தோம் லாஸ்ட்ல கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. சோ நீங்க சூர்யாக்கு s எடுத்தோம், ஃபாதருக்கு வந்து f ன்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் ஃபாதர்ஸ் ஏஜ், இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 79 ஈக்குவல். சோ அதே மாதிரி sum of twice the age of father, அப்ப சூர்யா plus 2 times of father's age equal to 104. சோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. சோ சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபாதர் ஏஜ் and சூர்யா ஏஜ் கிடைக்கும். ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. The average of Surya, his father and his mother is 32. அப்ப சூர்யா ஏஜ், father's age, mother's age ஓட average 32. சூர்யா, father and mother. So average வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா நிறைய மெத்தட் இருக்கு. ஃபார்முலா மெத்தட் இருக்கு, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கு, இல்லாட்டி டோட்டல் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலாம். 32 into 3 போட்டு டோட்டல் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலாம். நான் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வச்சு நான் சால்வ் பண்ணலாம்னு இருக்கேன். கவனி எப்படின்னு சொல்லிடுறேன்னா, சூர்யா ஃபாதர் அண்ட் ஹிஸ் மதர்ஸ் ஓட ஆவரேஜ் 32 அப்படின்னா 3 பேத்துக்கு நான் 32 ரூபாய் கையில கொடுத்திருக்கேன்னு அர்த்தம். 3 பேத்துக்கு, அதாவது சூர்யாவுக்கு ஒரு 32 ரூபாய் கையில கொடுத்தேன், ஃபாதருக்கு ஒரு 32 ருபீஸ், மதருக்கு ஒரு 32 ருபீஸ் நான் கையில கொடுத்தேன். ஓகே, இது வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபைனலா நம்ம எப்படி சால்வ் பண்ண நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாதர்ஸ் ஏஜ் சூர்யாஸ் ஏஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏஜ் ஆஃப் தி மதர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நான் சூர்யா ஏஜ் ஃபாதர்ஸ் ஏஜ் டெடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா மதர்ஸோட ஏஜ் எனக்கு கிடைச்சிடும். அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம், லீனியர் ஈக்குவேஷன் ஒரு 2-3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேல இருக்க ஈக்குவேஷன் இல்லாட்டி கீழே ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. அதாவது மேல 2s இருக்கு, அப்ப கீழே 2s மாத்தி சால்வ் பண்ணலாம், இல்ல மேல 2f மாத்தி கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது வந்து பேசிக் மெத்தட். இன்னொரு ஷார்ட்கட்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் f ல இருந்து இந்த 104 மல்டிப்ளை பண்ணுங்க, f to 104. ஓகே, சப்போ 104 வருமா, fங்கிறது 1 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். f வச்சு நீங்க 104 f ன்னு போடாதீங்க. ஓகே, fங்கிற 1 into 104 1, சரி 104 மைனஸ் ஆஃப் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, 79 into 2, 70 into 2 140, 158 வருமா, 158 வரும். சோ கிளியர், டிவைடட் பை இந்த f ல இருந்து s 1 1. ஓகே, fs ன்னு போட்றாங்க, ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இங்க fs ன்னு போட்றாங்க. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகே, சோ கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, 1 into 1 1 தான், மைனஸ் ஆஃப் 2 into 2 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 104 158 னா 158 வெறும் 58 54 வருமா, 54 வரும். 54 டிவைடட் பை இங்க என்ன வரும், 3 வரும். மைனஸ் மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ்ல கேன்சல் பண்ணிடுது. ஓகே, சோ மைனஸ் 3 வரும், மைனஸ் 54 வரும், கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, சோ 1 டைம் போகும் 1 and 8. அப்ப இந்த 18 வருதா, இந்த 18 எதோட ஆன்சர்னா s ஓட ஆன்சர். ஓகே, நம்ம f வச்சு சால்வ் பண்றதுனால நம்ம f வந்து ஒரு மீன் வேல்யூவோட சால்வ் பண்றோம், நம்மளுக்கு ஆன்சர் வந்து s கிடைக்கும். s வச்சு சால்வ் f கிடைக்கும். நீ எப்பயுமே இந்த மிடில் நம்பர் வச்சு சால்வ் பண்ணி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். s கண்டுபிடிச்சீங்க, சப்போஸ் உங்களுக்கு f கேட்டாங்க அப்படின்னா s நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துரும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ s வந்து 18 கிடைச்சிச்சா, அப்ப s ஓட வேல்யூ வந்து 18. இப்போ நான் f ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, s வந்து 18 வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, ஏதாச்சும் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப 18 into 2 36, 79 minus of 36, so 79 minus of 36, so answer என்ன வரும், 43. so clear ஆ. ஓகே, சோ 18 சன்னோட ஏஜ் வந்து 18, ஃபாதரோட ஏஜ் 43. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏஜ் ஆஃப் தி மதர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு ஆவரேஜ் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஆக்சுவலா என்னது அப்படின்னா, சன்னுக்கு வந்து நான் 18 ரூபா தான் கொடுக்கணும், சன்னுக்கு வந்து நான் 18 ரூபா தான் கொடுக்கணும். ஆனா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 32 ருபீஸ் கொடுத்தேன். ஆக்சுவலா சன்னுக்கு எவ்வளவு கொடுக்கணும், சாரி சூர்யாக்கு எவ்வளவு கொடுக்கணும், 18 ருபீஸ் தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன், 32 கொடுத்துட்டேன். அப்ப எக்ஸ்ட்ரா நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 18 14 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். நான் என்ன பண்றேன், அந்த 14 ருபீஸை வாங்கிடுறேன், மைனஸ் ஆஃப் 14. சூர்யால இருந்து எடுக்கிறப்ப அந்த மைனஸ் ஆஃப் 14 ருபீஸ் நான் கையில வாங்கிடுறேன். அதே மாதிரி ஃபாதருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும், 43 ருபீஸ் கொடுக்கணும், 43 ருபீஸ் கொடுக்கணும். ஆனா நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 32 தான் கொடுத்திருக்கேன். அப்ப எவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கேன், 11 ருபீஸ் கம்மியா கொடுத்திருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 14 நான் கையில வச்சிருக்கேன்னா, சூர்யா எடுத்து வாங்கினது 14 இருக்கா, அதுல இருந்து 11 ருபீஸ் எடுத்து ஃபாதர்ட்ட கொடுத்துடுறேன்.
அப்ப அதுல இருந்து நான் ஒரு 11 rupees எடுத்து சூர்யாட்ட 40 rupees வாங்கி அதுல இருந்து ஒரு 11 rupees எடுத்து நான் ஃபாதர்ட்ட கொடுத்துறேன். அப்ப மீதி 3 rupees என் கையில இருக்கா? 3 rupees வந்து யார் காசா இருக்கு அப்படின்னா அந்த மதரோட காசா தான் இருக்கும். அப்ப இந்த 3 rupees என்ன பண்றேன், இவங்களோட நான் ஆட் பண்றேன். ஆன்சர் வந்து 35. அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். இந்த மெத்தட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நீங்க நார்மலாவே சால்வ் பண்ணீங்க. அதாவது 32 into 3 போட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி அதுல இருந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இந்த மெத்தட் ஓகே. 32 into 3 போட்டு ஆட் பண்ணி சூர்யாவும் ஃபாதரையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அது ஓகே, அந்த மெத்தட் ஓகே. ஆனா டிஐன்னு வர்றப்ப உங்களுக்கு இந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிளியரா? டிஐ இல்ல நார்மலான ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஒரு ஆன்சர் வந்து 35. ஓகே, நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க. சூர்யா got married 8 years ago. His present age is 6 by 5 times of his age at the time of his marriage. Okay, come on. Surya's sister was 10 years younger to him at the time of his marriage. The present age of Surya's sister. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். Okay, so formula, equation மெத்தட் எதுவுமே போன அவசியமே இல்லை. His present age is 6 by 5 times of the time of his marriage அப்படிங்கிறாங்க. Surya got married 8 years ago. Okay, so for married and present age. His present age is 6 by 5 times his age at the time of marriage. Na marriage டயத்துல 5x இருந்திருக்கு. present age இப்ப என்னவா மாறினா 6x மாறி இருக்கு. அப்ப presentல இருந்து கம்பேர் பண்றப்ப மேரேஜ் ஆனது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்களா 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப எவ்வளவு கேப் இருக்கு? இதுல 1x இருக்கு. அப்போ 1xங்கிறது எவ்வளவு? 8. 1x 8. So percentage கேட்டிருக்காங்க. இப்ப சூர்யா sister was 10 years ago at the time of his marriage அப்படிங்கிறாங்க. percentage of sister. Okay, அப்ப percentage வச்சு கம்பேர் பண்ணலாம். Okay, so marriage தேவையில்லை. ஏன்னா percentage of the sister தான் கேட்டிருக்காங்க. அப்ப x equal to 8 னா 6x எவ்வளவு வரும்? percentage of சூர்யா சுரேஷ் percentage of சுரேஷ் என்ன வருது நம்மளுக்கு? 48 வருது. percentage of சுரேஷ் is 48. அதே மாதிரி percentage of சுரேஷ் sister என்ன வரும்? 10 years younger to him at the time of marriage. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. at the time of marriage இருந்தாலும் சரி, at the time of birth இருந்தாலும் சரி, எப்ப இருந்தாலுமே அல்ல at the time of studying in college எப்படி கொடுத்தாலுமே அவங்க ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 10 தான். கிளியர் தானே? எந்த டைம் அவங்க கொடுத்தாலுமே அவங்க ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து மாறவே மாறாது. ஒருத்தருக்கு மட்டும் ஏஜ் கூடிக்கிட்டே இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து அப்படியே இருக்காது. 2 பேருக்கு அட் டயத்துல கூடும். டைம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே. சோ அப்ப சூர்யாவுக்கும் சுரேஷுக்கும் சுரேஷோட சிஸ்டருக்கும் வயசு வித்தியாசம் 10 வயசுங்கிறாங்க. அப்ப சுரேஷோட பெர்சன்டேஜ் வந்து 48னா சுரேஷோட சிஸ்டரோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 38 இருக்கும். இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. Pipe A can fill a tank in 8 hours while pipe B can fill it in 12 hours. Okay, working separately. Pipe C can empty the whole tank in 8 hours. So அப்ப A and B வந்து inlet பைப்பா இருக்கு. Okay, so A and B வந்து inlet பைப்பா இருக்கு. Cங்கிறது outlet பைப்பா இருக்கு. இன்லெட்டுக்கு வந்து நான் டிக் மார்க் மாதிரி பண்ணிக்கிறேன், அவுட்லெட்டுக்கு வந்து இன்டு மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குங்க. இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். He opened the pipe A and B simultaneously to fill the tank. He wanted to adjust his alarm so that he could open the pipe C when it is half filled. First A பைப்பையும் B பைப்பையும் மட்டும் நான் ஓபன் பண்ணி விடுறேன். ஓகே, ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டைத்துல வந்து நான் வந்து பைப் C ஓபன் பண்ணி விடணும், ஒரு அலாரம் செட் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன பண்ணிருக்கேன், அந்த மிஸ்டேக்கா அலாரத்தை வந்து மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்றேன், ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்கப்ப பைப் சி ஓபன் பண்ற டயத்தை விட்டுட்டு முக்காவாசி டேங்க், அதாவது 3/4 ஆஃப் தி டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நான் பைப் சி ஓபன் பண்ணிருக்கேன். அப்ப அதோட டைம் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 8 hours கொடுத்துருக்காங்க, இங்க 12 hours கொடுத்துருக்காங்க, இவங்களும் 8 hours கொடுத்துருக்காங்க. எந்த டேபிள் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 4th டேபிள் பண்ணலாமா? 2, 3 and 2. சோ திருப்பி நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் டேபிள் போட்டோம் அப்படின்னா 1, 3, 1. ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்சிஎம் இதெல்லாம் பார்த்தோம் நீங்க சொல்லிடலாம். எப்பயுமே இந்த எல் ஷேப் மெத்தட்ல போட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே, எல்சிஎம் வந்து எல்லா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் நிறைய பார்த்துன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் பைப்பன் சிஸ்டம்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கெப்பாசிட்டி ஆஃப் தி டேங்க் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப டோட்டல் ஒர்க் நமக்கு என்ன வருது? 24 வருமா? 24. இந்த 24 என்னது? மொத்த கெப்பாசிட்டி ஆஃப் தி டேங்க். மொத்த டேங்க் ஃபில் பண்றதுக்கான லிட்டர்ஸ். இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 12 liters பிரிக்கலாம். அதாவது half டேங்கா பிரிக்கலாம். ஏன்னா அலாரமா அந்த டைத்துக்கு தான் அவன் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹாஃப் டேங்க் தான்
அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? 3/4 தான் பிரிச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 18 பிரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மீதி 6 பிரிக்கலாமா? அப்ப 12 பிரிச்சிருக்கேன். இந்த டயத்துல வந்து ஒரு 12 லிட்டர்ஸ் நிறைஞ்சோன்னு நான் வந்து சி பைப் ஓபன் பண்ணி விடணும். அப்படி பண்ணாம நான் என்ன பண்ணிட்டேன், 18 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணதான் சி பைப் ஓபன் பண்ணிருக்கேன். சரி, அப்ப தனித்தனியா நம்ம சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எஃபிஷியன்சி எடுத்துலாமா? சோ 8 இருக்கு, அப்ப 3 வரும். இங்க 12 இருக்கு, அப்ப 2 வரும். இங்க 8 இங்க 3 வரும். இப்ப ஏயோட கெப்பாசிட்டி ஒரு நிமிஷத்துக்கா, சாரி இது ஹவர்ஸ் தானே, 1 ஹவருக்கு 3 லிட்டர்ஸ் ஃபில் பண்றது. பியோட கெப்பாசிட்டி 1 ஹவருக்கு 2 லிட்டர்ஸ், சியோட கெப்பாசிட்டி 1 ஹவருக்கு 3 லிட்டர்ஸ் எம்டி பண்றது. அது வந்து அவுட்லெட் பைப், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப ஏ அண்ட் பி வந்து ஃபில் பண்ணுது, ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணுது. அப்ப ஏ அண்ட் பியோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு? 1 ஹவருக்கு 5 லிட்டர்ஸா? 3 + 2 5 லிட்டர்ஸ். அப்ப 12 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணோம்னா 12/5 டைம்ஸ் ஆகுமா? 12/5 பாத்தீங்கன்னா அது டோட்டல் டைம் கிடைச்சிடும். இப்படி இருக்கட்டும். ஓகே, நான் வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணல, இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சி பைப்பை ஓபன் பண்ணி விடணும். சி பைப் அந்த டைத்துல நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு 3 லிட்டர்ஸ் வெளியே அனுப்பிடும். ஏஎன்பி பைப் ஓபன் ஆகியே இருக்கு, 1 ஹவருக்கு 5 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுது. சி பைப் ஓபன் பண்றப்ப என்ன பண்ணுது? 1 ஹவருக்கு 3 லிட்டர்ஸ் வெளியே அனுப்பிடுது. அப்ப அந்த டேங்க் கெப்பாசிட்டி, அதாவது டேங்க் வந்து எவ்வளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னா 2 லிட்டர்ஸ் தான் நிறைஞ்சிருக்கும். 1 ஹவருக்கு 2 லிட்டர்ஸ் நிறையணும்னா நான் மீதி உள்ள டேங்க் எவ்வளவு இருக்கு? 12 லிட்டர் இருக்கு. அந்த 12 லிட்டர் நிறைய எவ்வளவு நேரம் ஆகும்? டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 6 hours ஆகும். ஓகே, அப்ப 12 டிவைட் பை 5 பிளஸ் அந்த 6 hours. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 30 வரும். 42/5 hours டைம் வரும். இதுதான் என்னோட ஆக்சுவல் டைமிங். 42/5 தான் என்னோட ஆக்சுவல் டைமிங். நாங்க தனியா எழுதிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சோ ஆக்சுவல் டைமிங் என்ன வருது நம்மளுக்கு? 42/5. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், பை மிஸ்டேக் அட்ஜஸ்ட் அலாரத்தை நான் தப்பா வச்சிட்டேன்னா, அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 3/4, அதாவது முக்காவாசி டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சி பைப்பு ஓபன் பண்ணி விடுறேன். அந்த முக்காவாசி டேங்க், அதாவது ஃபுல் டேங்க் வந்து 24 லிட்டர்ஸா, முக்காவாசின்னு எவ்வளவு? 18 லிட்டர்ஸ். ஓகே, இந்த 18 லிட்டர்ஸ் எப்ப ஃபில் பண்ணுது? 3 + 2 5 லிட்டர்ஸ் ரேஞ்சில் ஃபில் பண்ணுது. 1 ஹவர் 5 லிட்டர்ஸ் ரேஞ்சில் ஃபில் பண்ணுது. டிவைடட் பை 5. முக்காவாசி டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் சி பைப் ஓபன் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கோம்? அதே தானே, 3 + 5 -3. அப்ப மொத்தம் 2 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம். அப்ப 6/2னா எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கோம்? 3 லிட்டர்ஸ், சரி 3 hours தேவைப்படும். அப்ப 18/5 + 3, அப்ப 15 வருமா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 வரும். 15 + 18 33/5 வருமா? சரி, 33/5 வரும். இந்த 33/5 வந்து ஆக்சுவலா நடந்தது, சரி மிஸ்டேக்கா நடந்தது. ஆக்சுவலா நடந்தது வந்து 42/5 நடக்கணும். ஆக்சுவல் டைமிங் வந்து 42/, மிஸ்டேக்கன் டைம் வந்து என்னன்னா 33/5. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எல்சிஎம் வந்து சாரி டினாமினேட்டர் ஈக்குவலா தானே இருக்கு, அப்ப மேல இருக்கு, அப்படி நம்ம மைனஸ் பண்ணலாம். 42 33 9/5 வருமா? 9/5 9/5 hours. இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? சோ 9/5 திருப்பி ஃபிராக்ஷன்ல எப்படி மாத்தி எழுதலாம்னா 1/4/5 hours. இதான் உங்களுக்கு ஆன்சர். 1/4/5 hours தான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? இந்த क्वेश्चन பாருங்க. Tap A fills a tank in 40 minutes while tap C empties 1/3 of the rate at which A fills அப்படிங்கிறாங்க. அப்ப tap A மொத்தம் 40 நிமிஷத்துல fill பண்ணுது அப்படின்னா tap C empties 1/3 of the rate. அப்படின்னா டைம் வந்து அதிகமா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப tap A வந்து 40 அப்படின்னா இங்க A equal to 1/3 of tap C. இப்ப tap C என்னவா இருக்கும்? A வந்து 1 அப்படின்னா tap C வந்து 3 120 லிட்டர்ஸ் ஆகுமா? 120 மினிட்ஸ் ஆகும். ஓகே சாரி மினிட்ஸ், இது வந்து மினிட்ஸ். 120 மினிட்ஸ் தேவைப்படும். அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா நமக்கு 120 தெரியும். ஓகே, சோ 40 ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 and 3. சோ எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 3:1 இருக்கும் எஃபிஷியன்சி. இப்ப tap A வந்து 3 லிட்டர் ஃபில் பண்ணுது, tap C வந்து 1 லிட்டர் வெளியே அனுப்பிடுது. A and C are simultaneously started and when the tank is 50% full, tap A is turned off. At what time the tank will be emptying it?
இப்போ மொத்த கெப்பாசிட்டியோட டேங்க் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 120 கிடைக்கும். இது வந்து 50% இருக்கிறாங்க. அப்ப ரெண்டா பிரிக்கலாமா? 60 லிட்டர்ஸ் 60 லிட்டர்ஸ் பிரிக்கலாம். ஓகே, அப்ப ஏ அண்ட் சி வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க, ரெண்டு சேர்த்து ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்ப ஏயோட கெப்பாசிட்டி 3 லிட்டர் ஃபில் பண்ணது, சியோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் வெளியே அனுப்பிடுது. அப்போ மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி என்னவா இருக்கும்? அதாவது மொத்த டேங்கோட டைமிங் எவ்வளவு இருக்கும்? 2 liters per hour. 2 liters per hour. இப்ப ரெண்டே ஓபன் பண்ணி விட்டனால 60 லிட்டர்ஸ் ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டிவைட் பை 2 பண்ணினா 30 minutes ஆகும். ஏன்னா ஹாஃப் டேங்க் தான் சொல்லிருக்காங்க, 50% ஃபுல் தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் டேப் ஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ டேப் ஏ, ஓகே, சோ இதான் டேங்க்னு வச்சுக்கோங்க, இதான் டேங்க்னு வச்சுக்கோங்க. ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணுது. ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணோடனே டேப் ஏ என்ன பண்ணிட்டாங்க? க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப டேப் சி மட்டும் ஓபன் ஆயிருக்கு. அப்ப டேப் சி என்ன பண்ணும்? ஃபில் பண்ணாது, இந்த உள்ள ஃபில் பண்ண தண்ணியை பூரா வெளியே அனுப்பிடும். அப்ப உள்ள எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு? 60 லிட்டர்ஸ் ஃபில் ஆயிருக்கா? அந்த 60 லிட்டர்ஸ் வெளியே அனுப்பிடும். டேப் சியோட கெப்பாசிட்டி ஒரு நிமிஷத்துக்கு சார் 1 hour இல்ல, 1 minute. ஓகே, சோ 1 minute. 1 minuteக்கு டேப் சியோட கெப்பாசிட்டி 1 minuteக்கு 1 லிட்டர் வந்து வெளியே அனுப்பிடுது. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் வெளியே அனுப்பிடுது. மொத்தம் டேங்க் எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு? ஹாஃப் டேங்க் ஃபில் ஆயிருக்கு, 60 லிட்டர்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இந்த 60 லிட்டர்ஸ் வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 60/1 60 minutes ஆகும். ஓகே, 60 minutes. அப்ப ஏற்கனவே 30 minutes எடுத்திருக்கு, பிளஸ் இப்போ ஒரு 60 minutes எடுத்திருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு டைம் எடுத்திருக்கு? 60 plus 30 90 minutes. 90 minutes என்ன அர்த்தம்? 1 hour and 30 minutes. அப்ப டேங்க் ஓபன் பண்ணது 12 noonக்கு. அப்ப எப்ப அந்த டேங்க்ல எம்டியா இருக்கும், ஃபுல்லா அந்த ஆபரேஷன்ல எப்ப முடிஞ்சிருக்கும்னா 1 hour and 30 minutes அப்புறம். அப்ப 12 plus 1 hour 30 minutes. அப்ப ஆன்சர் வந்து 130க்கு இந்த வேலை முடிஞ்சிருக்கும். சோ ஆன்சர் வந்து 130. சோ கிளியரா? இந்த क्वेश्चन பாருங்க. சோ பார்ட்னர்ஷிப்ல இருந்து क्वेश्चन கேட்காங்க. A and B invested in a business in which A invests 250 rupees more than B. அப்ப A, B. ஓகே, சோ B எனக்கு என்னன்னு தெரியல. சோ X ன்னு வச்சுக்கிட்டே அப்படின்னா A என்னவா இருக்கும்? X plus 250 இருக்குமா? B invested for 6 months. Okay, B வந்து 6 months இன்வெஸ்ட் பண்றாங்க into 6. A invested for 4 months. அப்ப into 4. இப்ப சால்வ் பண்ணோம்னா 2 times 3 times போகும். So அப்ப 2x plus 500 is to 3x. Okay, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. If A gets 200 more than B out of the total profit of 1000. Okay, so 1000 rupees இருக்கு. 1000 rupeesல A வந்து B ஓட 200 அதிகமா வாங்கியிருக்காங்க. அப்ப A எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? ஒரு 600 வாங்கியிருப்பாங்களா? B எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 400 வாங்கியிருப்பாங்க. அப்ப 600 is to 400 அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ண அப்படின்னா 3 is to 2 வருமா? இது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. நமக்கு என்ன தெரியும்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப ரெண்டு ரேஷியோ ஈக்குவல் தானே. அப்ப 2x plus 500 divided by 3x equal to 3/2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 4x plus 1000 equal to 9x வருமா? அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? சோ 4x இந்த சைடு ஆச்சுன்னா 5x ஆயிரும். 5 கீழ போச்சுன்னா 200 ஆயிரும். 200. x ஓட வேல்யூ வந்து 200. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் தி பிசினஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? சோ A எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? x plus 250 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. B எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? x இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அப்ப 2x plus 250 தான் உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட். அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 200 தெரியுமா? அப்ப 2x எவ்வளவு வரும்? 400. 400 plus 250 650 தான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? Okay, last question. A, B and C started a business and the investments are in the ratio 4:3:6. Both A and B started the business and C joins them after 6 months. Okay, so A, B, C மூணு பேர் இருக்காங்க. என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 4:3:6. Both A and B started the business and C joins after 6 months அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 மாசம் பிசினஸ் இருந்திருக்கு, B க்கும் 12 மாசம் இருந்திருக்கு, C பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் இருந்திருக்கு. ஓகே, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து சேர்றாரு. அப்ப வருஷத்துல 6 மாசம் போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் 6 மாசத்துக்கு தான் அவங்க பிசினஸ்ல இருந்திருக்காங்க. Cங்கிற பர்சன். It was decided that C will get a monthly salary of ₹500. CU வந்து எத்தனை மாசம் பிசினஸ்ல இருக்காரு? 6 மாசம் இருந்திருக்காரு. ஒரு மாசத்துக்கு 500 ரூபானா 6 into 500 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3000 rupees. இந்த 3000 rupees வந்து C வந்து சேலரியா வாங்கிடுறாரு.
ஓகே, தனியா ஒரு சேலரி மாதிரி வாங்கிட்டாரு. C's total salary come out to be 10%. அப்ப மொத்த salary எவ்வளவு வாங்கியிருக்காரு? 3000 வாங்கியிருக்காரு. இது வந்து 10% of the annual profit அப்படிங்கிறாங்க. அப்ப C ஓட salary வந்து 10%. அப்ப 3000. ஓகே, சோ மொத்தமா 3000 rupees தான் வாங்கியிருக்காரு. இந்த 3000 rupees வந்து 10%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா மொத்தம் 100%ல C ஓட salary வந்து 10% போயிடுச்சு. இப்ப ரிமைனிங் 90% என்னவா இருக்கும்னா A, B and C ஓட ஷேரா இருக்கும். ஷேர் வேற, சேலரி வேற. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ங்கிறது வேற, சேலரிங்கிறது வேற. சி சேலரி தனியா 10% வாங்கிட்டாரு. மீதி 90% என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்தாப்புல பிரிச்சிருக்காங்க. அப்ப A, B மட்டும் போட்டுறாங்க. A, B, C போடணும். கிளியரா? ஓகே. அப்ப இன்டூ 19 போட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கேன்சலேஷன் 93 27,000. இந்த 27,000ங்கிறது A, B, C மூணு பேர்த்தோட ஷேர், மூணு பேர்த்தோட ப்ராஃபிட் ஷேர். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? சோ கேன்சல் பண்ணலாம்ல. 6 ஒன் டைம்னா இங்க 2 வரும், இங்கேயும் 2 வரும். அப்ப 2 கேன்சல் 3 வரும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் என்ன கிடைக்குது? 4:3:3. அப்ப மொத்த ஷேர் எவ்வளவு கிடைக்குது? 10x கிடைக்குதா? 10x எதுக்கு ஈக்குவல்னா 2700 ஈக்குவல். அப்ப x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2700 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஷேர் ஆஃப் A தான் கேட்டிருக்காங்க. A ஓட ஷேர் எவ்வளவு? 4x. அப்ப 2700 into 4 பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ into 4 பண்ணோம்னா சோ A ஷேர் வந்து so 27 into 4, 25 into 4 na 100, so 2 into 4 na 8, 108 வருமா? 10800 இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.